மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதுரை தெற்கு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் பூமிநாதனை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மதுரை தெற்கு வாசல், பள்ளிவாசல் பகுதி மற்றும் கீரைத்துறை பத்ரகாளியம்மன் கோவில் அருகிலும் வாக்கு சேகரித்தார். அப்போது திரண்டிருந்த பொதுமக்களிடையே பேசிய அவர், மகளிர் உரிமை தொகை, காலை சிற்றுண்டி திட்டம் என திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டுள்ள மக்கள் நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எனவும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். வரிசையாக வாசிப்பதற்கு நேரமில்லை. 1,31,00,000 பெண்களுக்கு 3 மாத கால உரிமை தொகையான 3000 ரூபாயையும், கோடைகால சிறப்பு தொகையாக 2000 ரூபாயும் சேர்த்து 5000 ரூபாயை தாய்மார்களின் வங்கி கணக்கிலே செலுத்திய அதே முதலமைச்சர் தான் சகோதரிகளுக்கு, இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன். நீங்கள் விரும்புகிற பொருளை, அது என்ன பொருள் வேண்டுமானாலும் சரி, அவற்றை நீங்கள் போய் வாங்கிக் கொள்ளலாம் அந்த கூப்பனை காட்டி என்ற திட்டத்தையும் அறிவித்து திமுக அது கட்சியே தனிப்பெரும்பான்மை பெறும். அப்படிப்பட்ட தனிப்பெரும்பான்மையை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்முடைய தமிழக வாக்காளர் பெருமக்கள் வழங்க இருக்கிறார்கள். சிவகங்கை தொகுதி வேட்பாளர் நடிகர் கருணாஸை ஆதரித்து வைகோ தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கருணாஸுக்கு ஆதரவு கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். திமுக பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும். மே 4ற்கு பிறகும் திராவிட மாடல் நல்லாட்சியே தொடரும் என்றும் அவர் உறுதிபட கூறியுள்ளார். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். திராவிட மாடல் நல்லாட்சி மே 4 வாக்கு எண்ணிக்கைக்கு பின்னரும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தொடரும். அத்தகைய நல்ல தீர்ப்பை தமிழக வாக்காளர்கள் தருவார்கள்.